ஹாய் கைஸ் அன்னியங்காரமி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மினி ஷார்ட்டோட நெக்ஸ்ட் பார்ட் தான்டா. ப்ரீஸ் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி என்னங்கிறது புரியும். ஓகேடா, நம்ம போய் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் மாஸ்ட் டோன்ட் பி அடிக்ட், ஜஸ்ட் இமேஜின். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஜிம்மின் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண வந்தது வீக்கு சுத்தமாக பிடிச்சிருந்துருக்காது. ஃபைனலாக நீங்கள் அவனோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மிட்ட சொல்லியிருந்திருப்பான். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரியை கன்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பயத்தோட அவன் கைக்குள்ளேருந்து உங்கள் கையை எடுக்கிறீங்க. அவன் அப்படியே உங்களை முறைச்சி பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்குறான். வி, என்ன பண்ணிட்டு இருக்க? ஒயன் கையை விடு, ஒயன் கையை விடுன்னு சொல்லிட்டு இருக்கேன்னா. என்னால் விட முடியாதுமா. விட முடியாதுன்னா புரியல எனக்கு. ஆண்டி, அது ஒன்றும் இல்லை. வி, கையை விடுன்னு சொல்கிறேண்ணா. ஆண்டி, அது சும்மா வெளியில் போயிருந்தோம். அங்கே என்னாச்சு? நீ எதுக்கு இவ்வளோ பதட்டப்படுற? என்ன கண்ணமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? அது அது ஒன்றும் இல்லை ஆண்டி. வி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஜிம்மன் அண்ட் தியா உள்ள வராங்க. டே ஜிம்மன், என்னாச்சு இவனுக்கு? இவன் எப்படி நின்றுட்டுருக்கான்? ஒயன் எதுக்கு என் கூட்டிகிட்டு வந்தான்? எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கா? என்ன நடக்குதுங்க? அம்மா ஒரு நிமிஷம் இருங்க. வி, என்ன சொல்லிட்டு வந்த? என்னடா சொல்லிட்டு வந்தேன் என்கிட்ட? அவன் அப்படியே போட்டு பின்னாடி புஷ் பண்ணுறான் வியை. வி ஒரு ஸ்டெப்பு பேக் போகிறான். வியோட அம்மாவுக்கும் சரி அப்பாவுக்கும் சரி ஒன்றுமே புரியல. டி ஜிம்மன், என்னடா என்னாச்சு? அம்மா ப்ளீஸ் அமைதியாக இருங்க. ஏனடா, என்ன சொல்லிட்டு வந்த நீ? சொல்லு. நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு தானே நீ இப்படி சொன்ன? அவள் அமைதியாக இருக்கான். சொல்லுவி, அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணக்கூடாதுன்னு தானே இப்படி நீ சொன்ன? மற்றபடி வேறு எதுவும் இல்லைல்ல? ஆ, நிஜமாக தானே? உனக்கே தெரியும்ல, அவன் என்ன நல்லா லவ் பண்ணுறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் எதுக்கு நீ இப்படி சொன்ன? எதுக்கு இப்படி சொன்ன? நீ போய் தான் சொல்லியிருக்க. அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணக்கூடாதுன்னு தானே நீ போய் சொல்லியிருக்க. ஜிம்மன் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாக இருங்க. நான் கிளம்புறேன் ஃபஸ்ட்டு. ஜிம்மன், நீங்கள் எங்க கூட வாங்க, நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். வயன், இங்கேயே நிற்கிற. அது என்ன, ஒரு ஃப்ரெண்டு, எனக்கு பிடிச்ச பொண்ணுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். அதுக்காக இப்படி அவன் சொல்லிட்டு வருவானா என்ன? இவ்வளோ பெரிய பொய்யா சொல்லிட்டு வந்துட்டுருக்கிறான். உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு சொல்லு? இவ்வளோ சீப்பாவா நீ பிஹேவ் பண்ணுவ? எவ்வளோ பெரிய பொய்யா சொல்லிட்டு வந்திருக்க? பொய்யே இல்லை, பொய்யே இல்லை ஜிம்மன். வி, கொஞ்சம் அமைதியாரு. வாயை மூடு வயன். ஜிம்மன், ஜிம்மன், இது பொய் இல்லை. பொய் இல்லைண்ணா, பொய் இல்லைண்ணா. அப்போ என்ன நான் லவ் பண்ணுறது தெரிஞ்சு தானே நீ இதை? அப்போ நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண. ஜிம்மன், அவ ஏன் பொண்டாட்டி. நான் எப்படி எப்படி உன்னை ப்ரப்போஸ் பண்ண விட முடியும்? நீ என் ஃப்ரெண்டு. அதான் நான் சொல்லிட்டு வந்தேன். அப்போ ஒயன், ஒயன் நான் தொட்டு தாலி கட்டினேன் ஏன் பொண்டாட்டி. சப்புன்னு ஒரு அறை தான். வி அப்படியே கப்பு சுப்பு நின்றுட்டு இருக்கிறான். பார்த்தா வியோட அம்மா தான். என்னடா பேசிகிட்டு இருக்க? என்ன பேசிகிட்டு இருக்கிற? பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு? ஆ, பார்வி, நீ எனக்கு ரொம்ப செல்லங்கிறதுக்காக நீ என்ன பண்ணாலும் நான் அமைதியாக இருப்பேன்னு நினைக்காத. தேவையில்லாமல் ஒரு பொண்ணோட லைஃப்பில் இந்த மாதிரி பொய் விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கக்கூடாது. விளையாட்டுத்தனத்தை இதில் காட்டாத. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? அம்மா, ஏன் பொண்டாட்டிம்மா, அவள் நான் தாலி கட்டினவம்மா. அவளை இல்லைன்னு சொல்லுங்க. நீங்கள் அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்கிறீங்க. ஜிமின் உங்களே தான் பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க. அவ ஏன் பொண்டாட்டிம்மா, அவள்கிட்ட கேளுங்க. அயன், என்ன சொல்கிறான் இவன்? என்ன நடந்துச்சு? யார் நீ? உங்க ரெண்டு பேருக்குள்ள ஆண்டி வி எனக்கு வயன் எனக்கு முன்னாடியே தெரியுமா? வேங்கோட ஒய்ஃப் தான்மா வயன். எல்லாருக்கும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது. தலையிலே இடியே விழுந்த மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்காங்க. என்ன சொல்கிறான் அப்படிங்கிறதே புரிய மாட்டேங்குது. நீங்கள் வேற அழுதுட்டு நின்றுட்டுருக்குறீங்க. பத்தாததுக்கு உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்குள்ளே வர்றாங்க. இதை நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு இன்னும் ஷாக்கிங்காக இருக்குது. நீங்கள் அப்படியே திரும்பி உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துட்டு தியான் ஜிம்மினை பார்க்குறீங்க. அவங்க ரெண்டு பேரும் உங்களை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வியை பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவங்களாம் வந்து அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. வி உடஞ்சி போய் அழுக ஆரம்பிச்சிட்டான். நான் வேங்கோட கல்யாணத்துக்கு மட்டும் போகலம்மா. அவனை
மொத் மொத்தமாக அனுப்பி வைக்கிறதுக்கு தாம்மா போய் இருந்திருக்கேன். வே அப்படின்ட்டு அவங்க அம்மா அப்படியே வராங்க. அவன் கீழே ஃப்ளோரில் விழுந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். யாருக்கும் எதுவுமே சொல்ல முடியல. நீங்கள் ஒரு பக்கம் ஃப்ளோரில் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டீங்க. அவங்க அம்மா வந்து அப்படியே அவனை அப்படியே பிடிச்சி கப் பண்ணுறாங்க. அவனை மொத்தமாக அனுப்பி வைக்கதாம்மா நான் போயிருந்திருக்கேன். எனக்கு தெரியலல்ல. அப்படியே கட் பண்ணாம். டே இவ்வளோ தடவை சொல்லிகிட்டு இருக்கேன், ஏன்டா இப்போ நீ போயிட்டுருக்க? வி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட் நான் சீக்கிரமே வந்துடுவேன். நீ சேஃபாக இருந்துக்கோ. நான் போகிறேன் சரியா? டே பேங்க் நீ புது மாப்பிள்ள வேங்க், நீ இரு நான் போய்க்கிறேன். வி நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சின்ன ஒரு ஸ்மைலோடு அங்கேருந்து போகிறான். இவன் ஏமா இப்படி பண்ணுற அடம் பிடிச்சிக்கிட்டு? நானே போயிருப்பேன்ன. சரி விடுடா, உனக்கும் இங்கே எதுவும் தெரியாதுல்ல, அதனால தான் அவன் போகிறான் போல இருக்கு. சரி நீ வா மா, நான் போய் ஒயன்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் சரியா? அவங்க பயந்துக்கிட்டு இருப்பாங்க. சரி நீ போய் சொல்லிட்டு வா, சாப்பிட்டு போகலாம். சரிம்மா. மா நேற்று எனக்கு ரொம்ப ஸ்பைசஸாக இருந்துச்சு, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறீங்களா? சரிடா அப்படின்னு சொல்லிட்டு வேங்கோட அம்மா இங்கேருந்து மூவ் பண்ணுறாங்க. இப்போ வி தான் உங்ககிட்ட வரா. ஆக்சுவலி என்ன அப்படின்னா உங்களை ஃபஸ்ட் நைட்டுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. வி எதுவுமே தெரியாமல் க்யூட்டாக உள்ள வரா. நிறைய கேர்ள்ஸாக இருக்கிறாங்க. ஏன் ஏன் எல்லோரும் சிரிக்கிறீங்க? மாப்பிள்ளை என்ன தொண மாப்பிள்ளையை விட்டு பார்த்துட்டு வர சொன்னாரா? பொண்ணு எப்படி இருக்கிறா, அழகாக டெக்கரேட் பண்ணுறாங்களான்னு. மாப்பிள்ளைக்கு என்ன அவ்வளோ அவசரமா என்ன? எதுக்கு எதுக்கு அவ்வளோ அவசரம் வேங்குக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, சும்மா தான் நான் ஒயனை பார்க்க வந்தேன். ஏய் நிறுத்துங்கடி, அவனுக்கு ஒன்றும் புரியாது. எல்லோரும் வெளியில் போங்க. ஒயனக்கா அது மட்டும் இல்லை, பார்த்து நான் அன்னைக்கு பார்க்கும்போது வேங் மாமாவும் இவரும் கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருந்தாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் எதுக்கும் 2 பேரும் கொஞ்சம் தள்ளியே வைங்க. ஏன் ஒயன் என்னையும் வாங்கி நீங்கள் பிரிச்சுடுவீங்களா என்ன? ஏய் வெளியில் போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீக்கிட்ட என்ன வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆக்சுவலி வேங் தாத்தா பாட்டியை விட்டு வரதுக்கு அப்பா போயிருக்காங்களாம். அவங்கள கூட்டிகிட்டு வரதுக்கு வேங் போயிட்டாரு. வேங் போயிருக்கானா? தனியாவா? ஆமாம். நைட்டில் எதுக்கு அவர் போனார்? இல்லை நான் போகிறேன்னு சொன்னேன். அவன் தான் அறவே வேண்டாம் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஓ ஃபோன் பண்ணியா? இப்போ தான் வேங் பைக் எடுத்துகிட்டு போகிறான். ஏன் என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பயப்படுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கல்யாணம் நினையும் மாப்பிள்ளை தனியாக எங்கேயும் ரொம்ப தூரம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதான் சொல்லாமல் போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இல்லை உங்கள்கிட்ட சொல்ல சொன்னான், அதுக்காக தான் நான் இப்போ வந்தேன். சரி சரி பாருங்க நான் போகிறேன். வி சொல்லுங்க ஏன்? ஒன்றும் இல்லை. ஏன் எதுவும் சொல்லணுமா? இல்லை யார்கிட்டையும் எதுவும் சொல்ல வேணாம். வேங்க இந்த மாதிரி வெளியில் போயிருக்கிறது பெரியவங்களாம் கேட்டாங்கன்னா ஒரு மாதிரி திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க, அதுக்காக தான். ஓகே இதை தான் வாங்கன்னு சொன்னான், உங்கள்கிட்ட மட்டும்தான் சொல்ல சொன்னான். சரி வி சாப்பிட்டியா? இனிமேல் தான் அம்மா ரெடியாக வச்சுருக்காங்களாம், நான் போய் சாப்பிட்டு படுக்க போகிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில் ஓடி போகிறான். ஆக்சுவலி கிட்ஸ் எல்லாம் அங்கே விளையாண்டுட்டு இருக்கவும் அவங்களோட போயிட்டு அவன் அப்படியே ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் வியை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. அவன் வெளியில் இருந்தவங்கள பார்த்து சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் நிறையா ஃப்ளவர்ஸு, நிறையா ஜுவல்ஸு, அந்த எல்லோ கலர் தாலி இருக்கு இல்லையா ரோப்பு, ஸோ அது பொட்டு வச்சுக்கிட்டு அவ்வளோ அழகாக இருக்கிறீங்க. உங்களே பார்த்துட்டு சிரிச்சிட்டு அவன் குழந்தைங்க கிட்ஸ் கூட விளையாண்டுட்டுருக்கிறான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு கிட்டத்தட்ட 1 hour அப்படின்னு போகுது. 1 hourக்கு அப்புறம் ஒரு பர்சன் வந்து சொல்கிறாங்க, வேங்குக்கு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பாவும் அவனும் தான் ஒன்றா வந்திருப்பாங்க. 2 பேருக்குமே ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். வேங்கோட அப்பாவுக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் அளவுக்கு காயப்பட்டிருக்கும். வேங்குக்கு தான் ரொம்ப சிவியர் கண்டிஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நியூஸ் ஃபஸ்ட்டு வீக்கே தான் வருது. எல்லாரும் அங்கேருந்து போகிறாங்க வேங்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைங்களோட விளையாண்டுருப்பான் இல்லையா, அப்படியே ஒரு மாதிரி ஒன்றுமே புரியாமல் நின்றுட்டுருக்கான். எல்லாரும் ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அழுக ஆரம்பித்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணானோ, எந்த நேரத்தில் இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துச்சோ, ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெடிஷ்னல் ஃபார்மேட்டில் இருக்கும் இல்லையா, அந்த பள்ளி ப்ளேம் பண்ணுறது எல்லாமே உங்கள் பக்கம் திரும்புது. நீங்கள் ஒன்றுமே புரியாமல் அப்படியே நின்றுட்டுருக்குறீங்க. ஆளாளுக்கு உங்களை கை நீட்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய பேர் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. இப்போது நீங்களும் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறீங்க. உங்கள் அம்மா உங்கள் கையை பிடிச்சி நிப்பாட்டுறாங்க. மா நீ போகக்கூடாது ஓயன், அதனால தான். என்னம்மா பேசுகிறீங்க? அவருக்கே ஆக்சிடெண்ட் ஆகி கிடக்கு, நான் போகாமல்?
இல்லடி, புரிஞ்சுக்கோ. நீ போனேன்னா உன்னை தான் ஏதாச்சும் சொல்லுவாங்க. நீ இங்கே இரு. மா, என்ன பேசுறீங்க? நான் தானேம்மா அவர்கிட்ட இருக்கணும். நான் போகிறேன். ஒயன், நான் சொல்கிறது கேளு. அக்கா, நீ போகாத. அம்மா இவ்வளோ சொல்கிறாங்கல்ல. என்னடி பேசுகிற நீயும்? நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. தயாங்க உங்களை பாவமாக பார்த்துட்ருக்கான். வி வி சொல்லுங்க ஒயன். வண்டி எடு. ஆ வண்டி எடு, ஹாஸ்பிட்டல் போகணும்ல. ஆ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் பின்னாடி ஏறி உட்காடுறீங்க. சூப்பர் ஸ்ட்ரைட்டாக ஹாஸ்பிட்டல் தான். ஹாஸ்பிட்டலில் வேங்கோட ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ்ஸ் மட்டும் தான் இருக்கிறாங்க. நீங்கள் வர வர உங்களை ஒரு மாதிரி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வீக்கு இது எல்லாமே புதுசாக இருக்குது. அவனால் ப்ராசஸே பண்ண முடியல. வேங்குக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத ப்ராசஸ் பண்ண முடியல. உங்களை எதுக்கு எல்லோரும் திட்டுறாங்க அப்படிங்கிறதும் அவனுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் இப்போ வேங்கை பார்க்குறதுக்காக அந்த ரூம் இருக்கு இல்லையா, அங்கே போகும்போது வேங்கோட அம்மா தான் நின்று அழுதுட்டுருக்காங்க. அம்மாவும் அப்பாவும். ஆண்டி, நான் நான் என்ன பண்ணினேன்? எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? நீ யார் சொல்கிறதே காதில் வாங்காத. அவனுக்கு எதுவும் ஆகாது, சரியா? ஆண்டி, நான் அவன் பார்க்கலாமா? தாராளமாக நீ போய் பாரு. அதனால் என்ன போ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, அவனுக்கு பிளட்டு ரொம்ப கிளாட் ஆகிட்டு மண்டையில் ரொம்ப சிவியரான கண்டிஷனில் தான் இருக்கான். அது உங்களுக்கும் நல்லாவே தெரியும். வீக்காக அந்த நியூஸ் வருது. அவனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் அவன் உடஞ்சி போயிட்டான். அழுக கூட வர மாட்டேங்குது வீக்கே. வேங்கோட அம்மா பக்கத்துலேயே தான் நின்றுட்டுருக்குறான். நீங்கள் உள்ளே போகிறீங்க. என்ன நீங்கள் உள்ளே போகவும் டாக்டர்ஸ் வெளியில் வந்து ரொம்ப நேரம் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணவும் எல்லாரும் கிடந்து கத்துறாங்க. உங்களுக்கு அந்த சவுண்டுங்கிறது உள்ளே வருது. வீக்கு ஜஸ்ட்டு டியர்ஸ் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் போயிட்டு வேங்கோட ஹேண்டுக்குள்ளே உங்கள் ஹேண்ட் அப்படியே வைக்கிறீங்க. ஒரு செகண்ட் இமேஜின் பண்ணி பார்க்குறீங்க. அப்படியே அந்த இது இருக்கும் இல்லையா, வாக் பண்ணி போயிருப்பீங்களே நைட்டு வாக்கு. ஸோ அப்போ ஆக்சுவலி என்ன சொல்லியிருப்பீங்க அப்படின்னா, நீ இல்லை அப்படின்ற பட்சத்தில் நானும் உனக்காக உன் கூட வர்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. வேங்கு கண்லேருந்து அந்த டியர்ஸ் அப்படிங்கிறது வருது. உங்களுக்கும் தெரியுது வேங்கு இதை தான் யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மவுத்தில் போட்டிருக்க ஆக்சிஜன் மாஸ்கை மெதுவாக அப்படியே ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு டியரி ஐஸோடு உட்காந்துருக்குறீங்க. என்ன என்ன யோசிக்கிற? நான் இப்போவும் சொல்கிறேன், நீ இல்லை அப்படின்னா நான் உனக்காக வந்துடுவேன் வேக். அவன் நோ அப்படின்ற மாதிரி ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறான். உனக்கு இது சரின்னு படுதாடா? உனக்கு இது சரின்னு பட்டுச்சுன்னா நீங்கள் வந்திருப்பியா? நான் இருக்க மாட்டேன் வேங்க். கண்டிப்பாக நான் இருக்க மாட்டேன், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹேண்டை நீங்கள் அப்படியே ஃபோர்ஹெட்டில் வச்சுருப்பீங்க இல்லையா, அவன் ஹேண்டு டக்குன்னு கீழே விழுகுது. உங்கள் அந்த எல்லோ கலர் ரூப் இருக்கும் இல்லையா, அதில் தான் விழுகுது. நீங்கள் அப்படியே அந்த தாலியோட டைட்டாக பிடிச்சிருக்குறீங்க. அவன் வி அப்படின்னு தான் அடுத்த செகண்ட் சொல்கிறான். நீங்கள் அவன் கையை மெதுவாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் வியை வந்து பார்க்குறீங்க. வி நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அவன் டக்குன்னு வாங்கிக்கிட்டே தான் போகிறான். சொன்னலடா, நான் போகிறேன்னு சொன்னேன்னு இல்லை, நான் யார்கிட்ட போ சொன்னது? மச்சான் இங்கே பாரு, மரியாதை எழுந்து வந்துடு. நீ இந்த மாதிரி இருக்காத. அம்மாலாம் அவன் மேலே சரியான கோவத்தில் இருக்காங்க. நீ இந்த மாதிரி வந்து படுத்துருக்காத. இங்கே வா, இங்கே வான்னு சொல்கிறேன்ல. இந்த சண்டை போடணும்டா உன் கூட. மரியாதை எந்திரிச்சு வந்துரு, ஒழுங்காக வந்துரு சொல்லிட்டா. இங்கே வா அப்படின்னு சொல்கிறான். அவன் அப்படியே மெதுவாக இயர்ஸ் கிட்ட போகிறான். வி அப்படியே பெண்ட் பண்ணி போகிறான். என்ன விட்டுறாத. என்ன நீங்கள் கொஞ்சம் தூரமாக தான் நின்றுட்டு இருக்கிறீங்க. அவனோட இன்னொரு ஹேண்டை பிடிச்சிட்டு அழுதுகிட்டு, என்ன விட்டுறாதவே, அவளை இங்கே இருக்க விட மாட்டாங்க. கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிடு. என்னடா பேசுகிற? என்ன வேங்க பேசிக்கிட்டு இருக்க நீ? மரியாதை எந்திரிச்சு வர போறியா இல்லையா? வந்துடுடா, வந்துடுவேன். எனக்கு பயமாக இருக்கு நீ இந்த மாதிரி இருக்கிறது. வந்துடுவேன்.
விடாத. எங்கள் ஆள் அழுக்கு ஒன்று ஒன்று சொல்லி அவளை உயிரோட கொண்டுருவாங்க. அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை நீ கூட்டிகிட்டு போயிடு. மேக் எங்களால் முடியாது. ஒய்ஃபை கூட்டிகிட்டு போக முடியாது மேக். நீ நீ உன்னோட மனைவியா நீ கூட்டிகிட்டு போயிடு. என்ன நீ உன்னோட மனைவியா இங்கிருந்து கூட்டிகிட்டு போயிடுவேன் ப்ளீஸ்டா வேங். அப்படிங்கும்போது அவன் இன்னொரு ஹேண்டில் உங்கள் ஹேண்டை பிடிச்சிருப்பான் இல்லையா வேங், அதை லைட்டாக மூவ் பண்ணி ஜஸ்ட்டு வியோட ஹேண்டுக்குள்ளே உங்கள் ஹேண்டை அப்படியே வைக்கிறான். நீங்கள் புரியாமல் பார்த்துட்ருக்குறீங்க. அதோட அவ்வளோதான், அவனோட லாஸ்ட் ப்ரீத் அப்படிங்கிறது ஸ்டாப் ஆகுது. ஸோ எல்லாருக்குமே மிகப்பெரிய ஷாக் தான். நீங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட அழுகவே இல்லை, உங்கள் கண்லேருந்து ஒரு டியர்ஸ் கூட வரல. ஸோ அடுத்தடுத்து ஒரு ரிச்சுவல்ஸ் நடக்கும் இல்லையா, அந்த ரிச்சுவல்ஸ் அப்படிங்கிறது ட்ரெடிஷ்னல் ஃபார்மேட்டில் நடக்குது. எல்லாருக்குமே மிகப்பெரிய இழப்பு தான். ஸோ எதுவுமே இல்லாமல் அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துட்டான். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேரேஜ் ஆகி நெக்ஸ்ட் டே இறந்தனால உங்கள் ட்ரெடிஷ்னல் படி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டுன்னா, இந்த பூவு இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணுறதுக்காக எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க. அவங்க தாலியை அப்படியே கலட்டி அந்த பால் செம்பு இருக்கும் இல்லையா, பாலுக்குள்ளெல்லாம் போட்டுட்டு உங்கள் பொட்டு பூவு எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. நீங்கள் இப்போ ஒரு எம்டி பீஸாக அப்படியே வேங்கோட ஃபோட்டோவுக்கு அப்படியே உட்காந்து தான் இருக்கிறீங்க, அழுதுகிட்டு தான் இருக்கிறீங்க. எல்லாரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அப்பயே சொன்னேன், பொண்ணோட ஜாதகத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு. பார்த்துட்டே கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல. என்ன பேசுகிறீங்க? பெரிய மனுஷத்தனமாக பேசுங்க. என்னதான் அந்த பொண்ணே நம்ம சொல்ல முடியுமா என்ன? அவனுக்குன்னு ஒரு நேரம் இருந்திருக்கு, அதனால் போயிட்டான். ஏன் வாங்கி இத்தனை நாள் வண்டி எடுத்து ஓட்டினதே இல்லையா என்ன? இப்போ தான் சாகணும்னு இருந்திருக்கா என்ன? அதுவும் விட்டு வச்சிருக்கா பாருங்க, கழுத்தில் இந்த மஞ்சள் கயிறோட ஈரம் காயறதுக்குள்ளேயும் அடித்து தூக்கிடுச்சு. நான் தான் சொன்னேன்ல, இந்த பொண்ணு வேண்டான்னு 100 தடவை சொல்லிகிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவுக்கும் இப்போ உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்காராமே. இதை கேட்டு யாரை தான் அந்த பொண்ணும் நிம்மதியாக விட்டுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் வீக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது. வேங்கோட அம்மா அப்படியே அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க, எதுவுமே பேச முடியாமல். நீங்கள் இன்னும் வேங்கோட வீட்டில் தானே இருப்பீங்க, ஸோ அப்படியே அமைதியாக தான் உட்காந்துருக்குறீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. பின்னரலுக்கு வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. வர்றவங்கலாம் கொஞ்சம் அவங்கள திட்டிட்டு, உங்கள ஒரு மாதிரி பேசிட்டு, உங்களை தான் எல்லாத்துக்குமே ரீசன் பண்ணிவிட்டு அப்படி போயிட்டுருக்காங்க. வேங்கோட அப்பா அம்மாவுக்கு எதுவுமே பேச முடியல, அவனும் ஒரே பையன் இல்லையா, இழந்துட்டாங்க இல்லையா. ஸோ அவங்க இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கூட பேச முடியாத அளவுக்கு அவங்க அந்த நிலமையில் இருக்காங்க. நீங்கள் ஸ்டில் அந்த வேங்கோட ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் உட்காந்துருப்பீங்க, எந்திரிக்கவே கிடையாது. அப்படியே நைட் டைம் தான். ஓவர் திங்ஸாக பேக் பண்ணிகிட்ருக்கான். அவன் கிளம்பணும் இல்லையா, அவன் எடுத்து வைக்கும்போது அவனை வேங்க காலேஜ் டேஸில் அப்புறம் இந்த கட்டிலில் கட்டி பிடிச்சிட்டு கிடக்கிறது பெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கட்டில் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோ இருக்குது. நார்மல் டேஸில் விளையாண்டது அவனுக்கு பார்க்க ஒரு மாதிரி அழுகையாக ஆத்திரமுமாக வருது, அவ்வளோ கோவம் வருது. அந்த ஃபோட்டோ அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெட்டிக்குள்ளே வச்சுட்டு அந்த ப்ரீஃப் கேஸ் இருக்கும் இல்லையா, அதில் வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அவனோட பேக் அப்படிங்கிறது முன்னாடி எடுத்துகிட்டு போகிறாங்க. வேங்கோட அப்பா அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அந்த ஹால் இருக்கும் இல்லையா, அந்த ஓல்டு ட்ரெடிஷ்னல் வீடு தானே. ஸோ நீங்கள் கொஞ்சம் கூட ஒரு எதுவுமே இல்லாமல் உணர்ச்சியே இல்லாமல் உட்காந்து தான் இருக்கிறீங்க. இப்போட வேங்கோட அம்மா தான் வந்து அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. வேங்கோட அப்பா ஒரு ஹக் பண்ணிவிட்டு வியை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக அங்கேருந்து கூட்டிகிட்டு வராங்க. அவன் வேங்கோட அம்மா கிட்ட ஜஸ்ட்டு ஹெட்டை மட்டும் நாக் பண்ணிவிட்டு அவன் ஃபோட்டோ பார்த்துட்டு அவன் மூவ் பண்ணுறான். அவன் மூவ் பண்ணும்போது ஒரு செகண்ட் நின்று உங்களை திரும்பி பார்க்குறான். நீங்கள் வேங்கோட ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் தானே உட்காந்துருக்கீங்க. ஸோ ஃபோட்டோவையும் பார்த்துட்டு அவன் உங்களையும் பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நெஞ்செல்லாம் படபடன்னு அடிக்குது. ஒரு மாதிரி அழுகை ஆத்திரமும் கோவமாக தான் வந்துட்டுருக்கு. வந்தவங்களாம் உங்களை பேசினதை யோசித்து பார்க்குறான், வேங் சொன்னதை யோசித்து பார்க்குறான். இதுக்கு மேலே உங்களை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எதுவுமே தெரியாது இல்லையா. உங்களோட லைஃப் அப்படிங்கிறது இதுக்கு மேலே இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. ஸோ ஒரு செகண்ட் கூட அவன் யோசிக்கலை. அவன் வேங்கோட ஃபோட்டோ கிட்ட தான் வரான். ஃபோட்டோ கிட்ட வந்து அந்த இது பாலுக்குள்ளே தானே அவங்க தாலி போட்டிருந்துருப்பாங்க, அதை அவன் கையை விட்டு எடுக்கிறான். நீங்கள் எதுவுமே ரியாக்ட் இல்லாமல் ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி தான் உட்காந்துருக்கீங்க. வேங்கோட அப்பா அம்மாவும் தான். என்னப்பா பண்ணுற? அது எதுக்கு உனக்கு? அம்மா
நானும் உங்களுக்கு ஒரு பையன் தானே? என்னப்பா கேட்குற? நானும் உங்களுக்கு ஒரு பையன் தானம்மா? அப்பா சொல்லுங்கப்பா. ஆமாப்பா, வேங்கும் இல்லைல்ல. இனிமே நீ தானே எங்கள் பையன். நீ எங்களுக்கு ஒரு பையன் தானே? ஓயன் உங்களுக்கு என்ன வேணும்? ஓயன் உங்களுக்கு என்னம்மா வேணும்? தயவு செஞ்சு கேட்காதவி அப்படிங்கிறாங்க. அவன் எதுவுமே யோசிக்கல. அப்படியே நீல் டவுன் பண்ணி அந்த தாலி அப்படிங்கிறத அவங்க கழுத்தில் அவன் கட்டுறான். நீங்கள் அந்த தாலி ரொம்ப ஈரமாக இருக்கும் இல்லையா, பாலுக்குள்ளேருந்து எடுக்கவும். ஸோ உங்கள் செஸ்ட்டில் படும்போது தான் நீங்கள் அந்த தாலியை பார்த்துட்டு வியை பார்த்துட்ருக்குறீங்க. நீங்கள் எதுக்குமே ரியாக்ட் ஆகலை, நீங்கள் அழுகவும் இல்லை. அவன் அவ்வளோ அழுகையோடு அந்த தாலியை கட்டி முடிக்கிறான். வேங்கோட அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பக்கத்தில் பார்க்குறேன், இந்த மஞ்சள் குங்குமம்லாம் இருக்குல்ல, அவன் பார்த்துருப்பான் இல்லையா வேங் தாலி கட்டும்போது, அவன் என்னென்ன ஃபார்மேட்லாம் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மஞ்சள் குங்குமத்தை அப்படியே நிறைய கையில் எடுத்து உங்கள் நெத்தி ஃபுல்லாக வச்சு விட்டுட்டு, உங்கள் சீக்ஸ்லலாம் அப்படியே தடவி விட்டுட்டு, அப்படி உங்கள் ஹேண்டல்லாம் தடவி வச்சுட்டு, அவன் அப்படியே தான் உங்கள பார்த்துட்ருக்கான். நீங்க எதுவுமே பேசாம, எதுக்குமே அசையாம அப்படியே உட்காந்துருக்கிறீங்க. நீங்க ரொம்ப மெஸ்ஸியா உங்க ஃபேஸ் ஃபுல்லா அந்த மஞ்சள், குங்குமம் அப்படின்னு சொல்லிட்டு தேய்ச்சி விட்டுருக்கான். அப்படி பார்த்துட்ருக்குறாங்க. வேங்கோட அப்பா, அம்மா தான், "ஏய், என்ன காரியம் பண்ணியிருக்கிற நீ? ஏன் இப்படி பண்ணுன நீ?" நீங்க அவன பார்க்குறீங்க. அவங்கள தான் பார்க்குறான். வேற அவங்க 2 பேரும் கேட்குற கேள்விக்கு எதுக்குமே அவன் பதில் சொல்லல. "என் கூட வந்துடுறியா? இப்போ, இந்த நிமிஷம் எனக்காக என் கூட வருவியா நீ?" நீங்க எதுவுமே பேசாம அவன பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவன் கண்லேருந்து அவ்வளோ டியர்ஸ் போயிட்டுருக்கு. உனக்கு உனக்கு என்னைக்கு எனக்காக என்னை தேடி நான் இப்போ பண்ணினதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கிட்டு வரையும், அதுக்காக நான் உனக்காக, அது வரைக்கும் நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். இது என் ஃப்ரெண்டு மேலே ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுவுமே பேசாமல் வி அங்கேருந்து போயிருப்பான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். வி அப்போ தான் வீட்டுக்கு வந்திருப்பான். வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவன் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை பற்றி தான் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பான். இந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் உங்கள ஒரு மாதிரி பேசுனது, இதில் எப்படி நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒவ்வொரு செகண்டும் உங்களை யோசித்து யோசித்து உங்களை மிஸ் பண்ண ஆரம்பித்து உங்களை முழுசாக அவன் காதலிக்க ஆரம்பிச்சிருப்பான் டிஸ்டன்ஸ்லேயே இருந்து. அதனால தான் அவன் வீட்டில் யார் கூடயும் அட்டாச் ஆகாமல் யார்கிட்டையுமே பேசாமல் அந்தளவுக்கு ஒரு மாதிரி ஒடுங்கி போய் இருந்திருப்பான். அட் த சேம் டைம் உங்களை பார்த்தா வேங்கோட அப்பா அம்மா உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் தான் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த ரிலேட்டிவ்ஸ் அப்படின்ற பட்சத்தில் எல்லாத்தையும் எதிர்த்து அவங்களால போராட முடியல. ஃபைனலாக ஓகே, அவள் எங்கள் கூட இருக்கட்டும், வி எனக்கு ஒரு பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வேங்கோட வீட்டில் தான் இருந்திருப்பீங்க. நாட்கள் போக போக வேங்கோட அம்மா தான் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பேசி 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 வியை உங்களுக்குள்ளே வர வச்சு வியை நேசிக்க வச்சுருப்பாங்க. வியே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஏதாச்சும் ஒரு காரணத்தினால தான் இவன் கல்யாணமே பண்ணியிருக்கானா அப்படின்ற ஒரு ஒரு தாட்டில், ஏதோ ஒரு சூழ்நிலை கட்டாயத்தில் அவன் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு உறுத்தி இருக்கும். எங்கே நம்மளால் வீக்கும் எதுவும் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்திருக்கும். எல்லாமே கலந்து ஒரு மாதிரி மிக்ஸ்டாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி. ஆஃப்டர் தட் ஓகே, ஃபைனலாக நம்ம வியை போய் பார்த்துருவோம் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்காக தான் வியை தேடி உங்கள் காலேஜ் மேட்டு தியாக்கிட்ட வந்திருப்பீங்க. தியாவுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே தெரியும் உங்களோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. வியையும் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க அப்பப்போ ஆஃபீஸில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் அவனை ஃபேஸ் பண்ண முடியாமல் ஒளிஞ்சிருந்துருப்பீங்க. உங்களால் அவளுக்கு எதுவும் ஆகிடுமோ, வேங்குக்கு மாதிரி எதுவும் ஆகிடுமோ, எல்லாரும் இந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளேயே அந்த தாட் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஒரு வேளை நம்மளால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீங்கள் வியை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கணும்னு நினச்சிருந்துருப்பீங்க. பட் அந்த சுச்சுவேஷனில் வி போல்டாக அவ்வளோ பெரிய டிசிஷன் எடுத்து உங்கள் கழுத்தில் தாலி கட்டினது அப்படின்ற பட்சத்தில் அதை அவங்களால ரிமூவ் பண்ணவே தோணியிருக்காது. ஸோ அவனோட ஞாபகத்துக்காகவே அதை நீங்கள் செயினாக மாடல் பண்ணி போட்டிருந்துருப்பீங்க. வி சொல்லி முடிக்கிறான். அவ்வளோதான். வியோட ஐஸ்லேருந்து மட்டும் இல்லை, உங்கள் அப்பா அம்மா ஐஸ்லேருந்து கொண்டு டியர்ஸ் வந்துட்டுருக்கு. நீங்கள் ஒரு ஓரமாக உட்காந்து நீஸை பிடிச்சிட்டு அழுதுட்டுருக்குறீங்க. எனக்கு வேறு வழி தெரியலம்மா. எனக்கு தெரியும் என் கல்யாணத்தில் நீங்கள் எவ்வளோ ஆசைப்பட்டிருந்தீங்க எனக்கு எனக்கு எப்படிலாம் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. ஆனால் இது என்னையும் மீறி எனக்குள்ளே நடந்த ஒரு விஷயம். வேங்கு உங்களுக்கு ஒரு பையன் மாதிரி தானே.
என் ஃப்ரெண்டுமா அவன். அவன் கடைசியா சொன்னது "ஒயன உன் கூடயே கூட்டிட்டு போயிருந்தான்." நான் அவங்க விருப்பம் இல்லாம அவங்கள கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு தான் நான் விட்டுட்டு வந்தது. நான் விட்டுட்டு வந்துட்டு நான் நானாவே இல்லம்மா. நீங்க ஒவ்வொரு தடவை கல்யாணம் கல்யாணம்னு பேசும்போது நான் நானாவே இருக்க மாட்டேன். அதனால தான் உங்களுக்கு எனக்கு இவ்ளோ சண்டை வந்தது. எனக்குன்னு ஒருத்தி இருக்கிறா. நான் ஒருத்திக்கு தாலி கட்டியிருக்கேன். ஒருத்தி என் பொண்டாட்டியா இருக்கிறா. நான் எப்படிம்மா இன்னொருத்திய என்கேஜ்மெண்ட் பண்ணி, இன்னொருத்திகிட்ட பேசிக்கிட்டு, இன்னொருத்தி கூட டின்னர் போய்க்கிட்டு, என்னால முடியாதும்மா. நீங்க என்ன அப்படி வளர்க்கல. ப்ளீஸ்மா, ப்ளீஸ். ஜிம்மனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரில. அவன் டியாஸ் எல்லாம் அப்படியே வைப் பண்ணிக்கிட்டு வியோட ஷோல்டரில் வந்து அப்படியே கையை வைக்கிறான். நீ என் ஃப்ரெண்டுடா. என் பொண்டாட்டிக்கு நீ ப்ரப்போஸ் பண்ண போற அப்படின்னா என்னால் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? நீ விளையாட்டுக்கும் பண்ணுறேன்னா இருந்தா ரிங்கோட வந்து நிற்கிற. என்னால் இதுக்கு மேலேயே சொல்லாமல் இருக்க முடியாது. அதான் உன்கிட்ட மறைச்சிருக்க கூடாது ஜிம்மன். ஆனால் இந்த கஷ்டம் அப்படிங்கிறது நான் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு தான் தோணுச்சு. டே, என்னடா பேசிகிட்டு இருக்க நீ? உனக்குள்ளே வச்சுக்கிட்ட இவ்வளோ இவ்வளோ நாள் உழம்பிக்கிட்டு இருந்திருக்கிற நீ. என்னை பாரு, என்னை பாருன்னு சொல்கிறேன்ன அப்படிங்கிறான். வி அப்படியே அழுதுகிட்டே ஜிம்மனை திரும்பி பார்க்குறான். வியோட ஹேண்டில் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஜிம்மன் வைக்கிறாரு. ஆக்சுவலி என்னென்னா, வேங்க உங்களுக்கு தாலி கட்டியிருப்பார் இல்லையா, அந்த ஃபோட்டோ தான். இதை வியோட அப்பா, அம்மா, நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறீங்க. விக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. எனக்கு தெரியும், எனக்கு முன்னாடியே தெரியும். ஒயனை என் ஆஃபீஸில் பார்த்தப்பே தெரியும். இவளை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸில் எதுக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. அதே டயத்தில் நீ இப்படி இருந்துட்டு இருந்தாயா? ஒன் டே ஒரு ரூமில் யதார்த்தமாக வந்தப்போ நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருப்பேன்ல, அதில் தான் நம்மளை பார்த்துருக்கேன்னு எனக்கு தோணுச்சு. நான் வந்து ஃபோட்டோ எடுத்து பார்த்தேன். பக்கத்தில் இருக்கிறது வேங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. அப்பா கிட்ட அம்மா கிட்ட நான் எல்லாமே சொல்லிட்டவே அப்படிங்கிறாரு. வி அவங்க அப்பா அம்மா அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே வியை கட்டி பிடிச்சிக்கிட்டு. உங்களுக்கு இதை கேட்க இன்னும் ஷாக்காக இருக்குது. தியாவுக்கும் தெரியும். தியா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா. என் ஃப்ரெண்டுடா நீ. நீ இப்படியே இருப்ப, நான் எப்படிடா பார்த்துட்டு இருப்பேன்? என்ன நடந்துச்சுன்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரியலை. அதனால தான் தியா மூலியமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ சொல்லி அழுதா தானே வீதி உனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதனால தான் நீ சொல்லி அழுகணுன்ட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒயனை நான் ப்ரப்போஸ்லாம் பண்ண போகலை. அது ஒயனுக்கே தெரியாது. அது தியாவும் நானும் சும்மா ஏதோ பண்ணோம். நீ அப்போ தான் ஓப்பன் அப் ஆவன்னு. அம்மா, அது டே, ஒரே பிள்ளைடா. ரூமுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிற. கண்ட நேரத்தில் என்னென்னமோ யோசிக்கிற. நைட் நேரத்தில் மொட்டை மாடியில் போய் நின்றுட்டுருக்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். மறந்துட்டியா உனக்கு நான் அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்படிங்கிறத? ஒரு வார்த்தை வாயை திறந்து சொல்லியிருக்க கூடாதா? எங்க நீங்கள் கோவப்பட்டுருவீங்களோன்ற பயந்தாம்மா. பேங்க் எனக்கு பையன் மாதிரிடா. எனக்கு மட்டும் கஷ்டம் இருக்காதா? ஒயன் ஆண்டி, ஆண்டி, சாரி ஆண்டி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் இப்படி இருக்கிறீங்க ரெண்டு பேரும்? ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருக்குல்ல. மனசு திறந்து நீங்களாச்சும் சொல்லியிருக்கலாம்ல. இல்லை எங்கள்கிட்டனாச்சும் வந்து சொல்லியிருக்கலாம்ல. இதெல்லாம் நடந்துருச்சு, எங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைங்கன்னு. ஆளாளுக்கு இப்படி இருந்துட்டு இருக்கீங்க. உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பெற்றவங்க மனசை ஏன் உடச்சி தள்ளிடுறீங்க? எனக்கு பயம் வந்துருச்சு ஆண்டி. எங்கே என்னால் அவனுக்கும் ஏதாச்சும் ப்ரெஷர் வந்துருமோ நான் பயந்துட்டேன். முட்டாள்தனமாக யோசிக்காத. படித்த பொண்ணு தானே நீ. ஜிமின்கிட்ட சொல்லி உங்கள் அப்பா அம்மாவை நான் தான் வர சொன்னேன். இனிமேல் இந்த மாதிரி டிசிஷன் எடுக்காத, சரியா? கூட இருக்கிறவன் 1000 சொல்லுவான். வாழ்ந்தாலும் ஏசுவான், தாழ்ந்தாலும் ஏசுவான். அதுக்கெல்லாம் நம்ம இது பண்ண முடியாது. என்ன சொன்னா என்ன? இப்போ என்ன, பேங்க் சத்தத்துக்கு நீ தான் காரணம் அதானே? என் பிள்ளை இனிமேல் சந்தோஷமாக வாழ போகிறதுக்கு நீ தான் காரணம். அம்மாவாக நான் இருக்கிறேன். உன் புருஷனை நீ தான் இனிமேல் ஒழுங்காக பார்த்துக்கணும். அவனோட முழு சந்தோஷத்துக்கு இனிமேல் நீ மட்டும்தான் காரணமாக இருப்ப. அப்போ என்ன ஆகும் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அவங்கள்ட்ட அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக ட்ராமேட்டிக்காக அப்படியே போகுது அந்த பிளேஸு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ ஆஃப்டர் அப்படியே ஒரு 1 1/2 வீக் அப்படியே போகுது. வியோட வீட்ல தான் பெரிய செலிப்ரேஷன் மோடுல அப்படி இருக்குது. வியோட அம்மாவ கையிலேயே பிடிக்க முடியல. எங்கிட்டு அங்கிட்டுன்னு தாவி குதிச்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்க. என்னங்க அவர போய் என்னன்னு கேளுங்க. அவர கவனிக்க சொன்னேனே. பாருங்க அவங்க கோச்சிக்கிட்டு இருக்காங்க நீங்க கூப்பிடலன்னு. இந்த இதோ போறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வியோட அப்பா போறாரு. ஜிம்மின தலையில பட்டுன்னு ஒரு அடிதான். "ம்மா என்னம்மா? டேய் உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. போ. எங்க வி எங்க? அவன ஆளே காணோம்." எனக்கு என்னம்மா தெரியும்? நானே இங்க டயர்ட்ல உட்காந்துருக்கேன். மொத்த கல்யாண வேலைய என் தலையிலே கட்டிட்டீங்க. ஒரு வழியா அந்த கல்யாணத்த முடிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்ன்னு ஆச்சு தெரியுமா? டேய்! நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும். நீ தியா பின்னாடி தானே சுத்திட்டு இருந்த. ஆம். அம்மா கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்னடா? என்ன நடக்குது? அடுத்த கல்யாணம் உனக்கு தானா? ம். இல்லம்மா. பூசானுக்கு போனேனா, அப்படியே கியூட்டா இருந்தாம்மா. நான் கூட ஏதோ டம்மி பீஸு, சோடா புட்டி போட்டுக்கிட்டு ஒரு மாரி பண்ணிட்டு இருக்கா, பைத்தியம்னு நெனச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது, நல்ல பொண்ணும்மா. நல்ல கேரக்டர். ஒயன் மாரியே. ஆ சொன்னாங்க. என்னடா ஃப்ரெண்ட் 2 பேரையும் ஃப்ரெண்ட் 2 பேரும் கட்டிக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்ன? அம் ப்ரொப்போஸ் பண்ணிடலான்னு தாம்மா முடிவு பண்ணியிருக்கேன். இது என்ன விளையாட்டுக்குமா இல்ல மாமா சீரியஸாவே ரிங்கெல்லாம் வாங்கி வச்சுட்டேன் தெரியுமா? தியாவுக்கு ப்ரொப்போஸ் பண்ணலான்னு தான் இருக்கேன். சரி. டேய் அங்கே பாரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க பாரு. போய் என்னன்னு கேளு. ஏதோ போகிறேம்மா. என்னங்க என்னங்க சொல்லுமா. ஒயரோட அப்பா எங்க? இதோ அங்கே நிற்கிறாரு. இங்கே வாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஸோ அவர் இங்கேருந்து வராரு. ஆமாம் உங்கள் ஊரில் இந்த ஆளுங்களாம் வந்துட்டாங்களே எல்லோரும் போயிட்டாங்களா? எல்லோரும் சேஃபாக போயிட்டாங்களா? அப்புறம் இந்த கிஃப்டெல்லாம் கொடுத்து விட்டிங்களா? கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ ஒயனோட அம்மா கிட்ட தான் ஏங்க இங்கே வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உங்கள் அம்மா வர்றாங்க. ஒரு மாதிரி பரபரன்னு பண்ணிகிட்டு இருக்காங்க வியோட அம்மா. உங்கள் பொண்ணு ரெடி ஆகிட்டாளா? ரெடி ஆகிட்டான்னு நீங்கள் பார்க்க வேண்டியதானே? என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஐயோ இல்லை சம்மந்தி வந்தவங்களுக்கு கொஞ்சம் இதை எடுத்து கொடுக்கலாமேன்ட்டு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். போங்க உங்கள் பொண்ணு ரெடி ஆகிட்டான்னு பார்த்துட்டாங்க. ஏங்க நீங்கள் போய் பாருங்கள் உங்கள் மருமக ரெடி ஆகிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வியோட அம்மா ரூமுக்கு வராங்க. உங்களை அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கிறீங்க சாரியில். ஒரு புதுசாக ஒரு தாலி வித் செயின் அந்த மாதிரி இருக்குது. அவங்க அம்மா அந்த அப்படியே திருஷ்டி எடுத்துகிட்டு அப்பா எவ்வளோ அழகாக இருக்கிறது தெரியுமா? என் கண்ணே பற்றும் போல இருக்கு. சரி என் கூட வா. எங்கே ஆண்டி? வான்னு சொல்கிறேன்ன. இந்தம்மா நீங்கள் எல்லோரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமில் நின்றவங்களாம் அனுப்பி வச்சுட்டு உங்ககிட்ட நிறையா பேசிகிட்டு உட்காந்துருக்காங்க. புரிஞ்சுதா? ஆண்டி என்ன இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? அவன் அப்படிதான் சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு மாதிரி சேட்டை குறும்புத்தனம் வால் பத்தாததுக்கு ஆனா ஆனா என்ன ஆண்டி அடங்கவே மாட்டான். அப்படியே பொட்டிப்பாம அடைக்கிறு. சரியா? புரிஞ்சுதா? ஆண்டி அவர் உங்கள் பையன் இருந்துட்டு போகுது. கூடிய சீக்கிரம் நானும் சந்தோஷமாக இருக்கணும்ல. என்னது பேரம்பேத்தியோட சொன்னேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க தலையில் லைட்டாக டேப் பண்ணுறாங்க. நல்லபடியாக இருக்கணும். நான் சொன்ன டைமிங்கில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா ஆண்டி. ஆமாம் வியை பார்த்த? ஏன் ஆண்டி வி எங்க? நானும் முதலேருந்து தேடிட்டு இருக்கேன். யாரை கேட்டாலும் காணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் வராங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏற்கனவே இந்த சுச்சுவேஷன் அப்படிங்கிறது உங்களை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் இல்லையா? நீங்கள் ஒரு மாதிரி பயத்தோடு அந்த ரூமை விட்டு வெளியில் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நீங்கள் ஒரு ஸ்டெப்பு வெளியில் வர்றீங்க. அப்படியே என்னங்க வி எங்க? எனக்கும் தெரியலம்மா. டே ஜிமேல் சொல்லுங்கம்மா. வி எங்க? அம்மா அவன் எங்கள் அப்பாவோட வெளியில் போயிருக்கான். எதுக்கு அவன் வெளியில் போனான் தெரியல. ஏதோ வாங்கணும்னு சொல்லிட்டு வெளியில் போயிருக்கான். நீ போகலையா? தெரிலம்மா. அப்பா தான் போகணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் எங்கள் அப்பா கூட அவன் கிளம்பிட்டான். ஏன் அவன் சொல்லாமல் கிளம்புனா இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கேஷுவலாக விட்டுட்டு இது பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. நீங்கள் விடாமல் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. எடுக்க மாட்டேங்கிறான். உங்களுக்கு நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் மறுபடியும் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு கட்டத்தில் அவன் எடுக்கிறான். எங்கே இருக்க நீ? எதுக்கு நீ வெளியில் போன? எங்கே இருக்க? ஒன்றும் பயப்படாதடி. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். கேட்டை பாரு. எங்க வெளியில் வந்து பாருடி. நீங்கள் பால்கனி பக்கம் அப்படியே எட்டி பார்க்குறீங்க. அவன் வீட்டுக்குள்ளே வந்துட்டான். உங்களுக்கு இப்போ தான் ப்ரீத் அவுட் எடுக்கிற மாதிரி இருக்குது. என்ன பயந்துட்டியா? அப்படி பேசாத. சரி ஒரு சின்ன வேலையை வெளியில் போனேன். சொல்லாமல் போயிருக்கக்கூடாது. சாரி. சொல்லிட்டு போகணுன்னு உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? அதான் சாரி சொல்கிறேன்னடி. உனக்கு வா உனக்கு இருக்குது.
எவ்வளோ திமிரு இருந்தா எதுவுமே சொல்லாமல் நீ வெளியில் போயிருக்க. வீட்டில் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க தெரியுமா? ம் அப்போ மேடம் உயிரே போயிடுச்சுடா உன்னை பார்க்குற வரைக்கும். நான் வந்துட்டேன்டி. நீ நான் வந்துட்டேன்டி பார்த்துட்டு தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனில் பேசிக்கிட்டே உங்களை பார்த்துட்டு வந்துட்டுருக்கான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. உங்களை அவங்க செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களை ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலி என்னென்னா பியோட அம்மா தான் உங்களை போட்டு ஓவராக கலாய்க்கிறாங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறேனே தெரில. நீங்கள் நார்மலாகவே இப்படி தானா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ ரூம்குள்ளேயும் கொண்டாந்து விட்டுட்டு டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க. நிறைய ஃப்ளவர்ஸ் டெக்கரேஷன்ஸ் அப்படி இருக்குது. நீங்கள் அழகாக ஒயிட் அண்ட் ரெட் பார்டர் வச்ச ஒரு பட்டு அந்த மாதிரி தான் கட்டியிருக்கிறீங்க. ஸோ நிறையா ஜுவல்ஸு ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கீங்க. பிள்ளைகள் உங்கள் ட்ரெடிஷ்னல் படி தான் மேரேஜே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த மில்க் இருக்கும் இல்லையா, அதை கையில் வச்சுட்டு அப்படியே பார்க்குறீங்க. வி உங்களை வந்து அப்படியே பேக்கில் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் அப்படியே முன்னாடி நடக்கிறீங்க, பின்னாடி வி ஹக் பண்ண மாதிரியே நடந்து வந்துட்டுருக்கான். கொண்டாந்து அந்த மில்க் இருக்கும் இல்லையா, அதை டேபிளில் வச்சுட்டு நீங்கள் திரும்பி அப்படியே வி எவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. என்னாச்சு, பயந்துட்டியா? ரொம்ப பயமாயிடுச்சு. மறுபடியும் என்னால் அதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஏய் பைத்தியம், என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸ் அப்படியே கட் பண்ணுறான். எனக்கு எதுவும் ஆகாது, நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னடி ஆக போகுது, எதுக்கு இப்படி எல்லாத்துக்கும் பயப்படுற? இல்லை நான் அன்னைக்கு பயமுறி. யார் சொன்னா நீ அன்லைக்குன்னு? நீ தான் என்னோடய ஏஞ்சல், என்னோடய பிரின்சஸ், என்னோடய தேவதை, எல்லாமே நீ தான். நான் எந்த செகண்டில் காதலி கட்டினேன்லாம் என்னை கேள்வி கேட்டிருப்பேன். ஆனால் நான் எப்போலேருந்து உன்னை காதலிச்சிக்க ஆரம்பிச்சுன்னு உனக்கு தெரியாதே. எப்போலேருந்து? இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெட்டில் உட்கார வச்சுட்டு அவன் ஒரு மாதிரி சின்ன ஆல்பமாக இருக்குது, இதைத்தான் இப்போ வாங்குறதுக்காக அவன் போயிருப்பான். நீங்கள் அப்படியே இதை பார்க்குறீங்க. எல்லாமே உங்கள் ஃபோட்டோஸ் மட்டும்தான். எங்கே அப்படின்னா வேங்கோட மேரேஜில் எடுத்திருப்பான் இல்லையா, உங்கள் ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருந்திருக்கு. நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே விய பார்க்குறீங்க. ஆக்சுவலி ஒரு 2-3 ஃபோட்டோ மட்டும்தான் வேங்கோட இருப்பேன். மற்றதெல்லாம் அங்கே இருந்ததுலேயே நீ மட்டும் தான் ரொம்ப அழகா, அதனால உன்னை மட்டும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். சரி, இதுக்கும் என் மேலே லவ் வந்ததுக்கும் என்ன ரீசன்? இதுக்கும் உங்கள் மேலே லவ் வந்ததுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெக்ஸ்ட் பேஜை திருப்புறான். ஆக்சுவலி இந்த 6 மந்த் கேப் இருக்கும் இல்லையா, அதே ஃபோட்டோஸை அவன் வி கூட ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறான். எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறான். நீங்கள் அதை பார்த்துட்டு வி அப்படியே பார்த்துட்ருக்குறீங்க. இதுதான் உன் பக்கத்துலேயே நான் இருக்கணும் அப்படின்னு தோணுச்சா? என்னோடய ஃபோட்டோவும் ஃபோட்டோ கூட அப்படியே மேட்ச் பண்ணி வச்சு பார்த்தேன். தப்புன்னு தோணவே இல்லை எனக்கு. ஏன் தெரியுமா? ஏன்னா நீ எனக்கு அப்போ பொண்டாட்டியாக இருந்த. எனக்கு கொஞ்சம் கூட தப்புன்னு தோணவே இல்லை. என் பொண்டாட்டி ஃபோட்டோ நான் தான் பக்கத்தில் இருக்கணும்னு தோணுச்சு. அதான் ரொம்ப அழகாக இருக்குது. இது ஆல்பமா? என் புருஷனோட ஸ்பீச். நிஜமாவா? நிஜமாக தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவன் அந்த ஆல்பத்தை அப்படியே பின்னாடி எடுத்து வச்சுட்டு அவங்கள அப்படியே பெட்டில் புல் பண்ணி உங்கள் மேலே வரான். தயா சொல்கிறீ, நான் வந்துட்டு ஒன்று கேட்கணுமே. என்ன கேட்கணும்? ஒரு வாக் கூட்டிகிட்டு போறியா? இப்போவா? ஆக்சுவலி இப்போ வேண்டாம், நம்ம வேணா நாளைக்கு போகலாமா? எதுக்கு இப்போ வேண்டாம்? சொன்னோன்னே கூட்டிகிட்டு போக மாட்டியா? சொன்னோன்னே கூட்டிகிட்டு போகலாம் தான், ஆனால் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேனே. கை லவ் யூ டூ. ஐ லவ் யூ டூ தயாங் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சு உங்கள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி, ஸோ ஃபைனலாக 2 பேரும் வித்தவுட் ட்ரெஸ்ஸில் இருக்கிறீங்க. உங்கள் மேல் 2 பேருக்குமே உங்கள் சாரீ இருக்கும் இல்லையா, அதை தான் கவர் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் டர்ட்டி ஆகிற அளவுக்கு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேர் பண்ணிக்கிறீங்க ஹாப்பினஸ் அப்படிங்கிறத. உங்களுக்கு தயாங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சில லைஃப்பில் ஒரு சில மேஜிக் நடக்கும் இல்லையா, ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்குள்ளே, அந்த மாதிரி நடந்த ஒரு மேஜிக்காக தான் நீங்கள் தயாங்க பார்க்குறீங்க.
தயாங் உங்கள் மேலே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்கிறான். நீங்கள் அவனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கோஆப்ரேட் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அவங்க ஒயிட் கலர் saree இருக்கும் இல்லையா, அது 2 பேர் மேலேயும் சுற்றி இருக்கு. தயாங் பாடி ஃபுல்லாக உங்களோட பிந்தி இருக்கும் இல்லையா, அதுதான் அப்படி அப்படியே ஒட்டியிருக்கு. மேல் ஃபுல்லாக அப்படியே ஜாஸ்மின் அப்படி இப்படின்னு இருக்குது. அவன் உங்கள் மேலே தான் படுத்து கிடக்குறான். உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வெயிட்டாக இருக்குது. தயாங் தயாங் நடி கொஞ்சம் நவந்து படு, எனக்கு ஒரு மாதிரி வெயிட்டாக இருக்குது. ஏய் அப்போ நீ முழிச்சிட்டு தான் இருந்தியாடா? இரு இரு இரு, எதுக்கு இப்போ இவ்வளோ ஃபோர்ஸு? என்ன வெயிட்டாக இருக்க? இல்லை, எப்படி இருக்க? வெயிட்டாக இல்லை. போதும், ஏர்லி மார்னிங்கே வா. சொல்லு. என்னடி சொல்கிறா? காலையில் என்னடா பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடியை அப்படியே கோத்து பிடிச்சி இழுக்கிறீங்க. வலிக்குதுடி, எனக்கு கீழே வலிக்குது. நைட்டெல்லாம் தூங்க விடலை. இப்போ நாச்சும் கொஞ்சம் நேரம் தூங்குறதா இல்லையா? அவன் லிப்ஸோட உங்கள் லிப்ஸை வந்து அப்படியே ரஃப் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் சின்ன ஸ்மைலோட அவனை அப்படியே கட் பண்ணி பிடிச்சிக்கிறீங்க. அவங்க நெக்கில் வந்து சரியான ஒரு பைட் மார்க் வச்சிடுறான். உனக்கு தான் தெரியும்ல நான் saree கட்டுவேன்னு, அங்கே பைட் மார்க் வைக்கிறேன். யாராச்சும் பார்த்தானா கிண்டல் பண்ணுவாங்க. என்னால் வெளியிலே வர முடியாது பாருப்போ. அப்போது இங்கே தயாங் நைட்டு ஃபுல்லாக அங்கே தாண்டா மௌத்த வச்சுருந்தேன். தயவு செஞ்சு சும்மா இரு கொஞ்சம். இங்கே சரி ஓகே அப்படிங்கும்போது ஆக்சுவலி என்ன அப்படின்னா அவங்கள செக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ நீங்கள் அவன் ஹெட் அப்படியே டக் பண்ணி பிடிச்சிருக்கிறீங்க, ஒரு மாதிரி ரஃப் பண்ணி கொடுத்துட்ருக்கிறீங்க. அவன் செக் பண்ணிவிட்டு அவங்கள பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கிறான். அப்பப்போ பைட் பண்ணிகிட்ருக்கிறான் அவன் டீத்தை வச்சு. நீங்கள் அவன் சீக்ஸ்லேயே அப்படியே அடித்து விளாண்டுட்ருக்குறீங்க. ஒரு ஹாப்பியான லைஃப் அவன் கூட அப்படியே மூவ் ஆகுது. ஓகேடா, நம்ம இதோட இந்த மினி ஷார்ட்டை முடிச்சிக்கலாம். ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கடா. அண்ட் திஸ் த பாய் ஃப்ரம் BTS Dream Taki 2.0. ஸ்டோரியோட கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். டாடா, பை, see you, love you all.